அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமாக டைவர்ஸ் கேஸ், மெயின்டெனன்ஸ் கேஸ் இது நான் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த டைவர்ஸ் கேஸ் அப்ப நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க மெயின் பிரச்சனை இல்ல எதனால ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இதற்கான சொல்யூஷன் ஒன்னேன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய சமயத்தில் நோ ப்ராப்ளம். அது எப்பொழுது கணவனுடைய உறவினர்களோ இல்ல கணவனுடைய தாயை தந்தையாக இருக்கட்டும் சரி, இல்ல மனைவியுடைய உறவினர்களோ இல்ல மனைவியுடைய தாய் தந்தையா இருக்கட்டும் சரி, யாரிடமாவது ஒரு ஆளிட அது போகக்கூடிய சமயத்தில் ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி நிச்சயமாக பெரும்பான்மையான விஷயங்கள் இதனுடைய முடிவு இன்பமற்றதாக, அதாவது விவகாரத்துல டைவர்ஸா நிக்குது. இதுதான் விஷயம் பெரும்பாலும் நான் பார்த்த வரேன். ஏன்னா டைவர்ஸ்னு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி விட்டு கொடுத்து போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த விட்டு கொடுத்து போறதே இல்லாம, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரச்சனையாகக்கூடிய சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஒரு சம்பவம் எனக்கு யாபத்துக்கு வருது. அந்த சம்பவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க. அந்த கணவன் சொல்றான், நான் திரும்பி பார்க்கும்போது நீ வீட்டுல இருக்கவே கூடாது, இருந்தேன்னு அவ்வளவுதான், உன்னை அடிச்சு கொன்றுவேன். மனைவி சொல்றா, நீ வா, நான் திரும்பி வரும்போது நான் வீட்லயே இருக்க மாட்டேன், போயா நீயே இதுவும் அப்படின்னு விட்டு மனைவியும் சண்டை போட்டுக்கின்றான். இவர் கணவர் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. மனைவி உடனே கால் பண்ணி, மா என்னை அவன் திட்டான், நானும் பதிலுக்கு அவனை திட்டேன், நான் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், உடனே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏற்கனவே உங்க அக்காக்காரி இப்படித்தான் அவசரப்பட்டு தான் வாழ்க்கையை நாசமாக்கி வாழா வெட்டிய வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. நீயும் உன் வாழ்க்கைய வாழா வெட்டியாக்கி உட்கார்னு ஆசைப்படுறியா? அப்படித்தான் இருக்கும் திருமண வாழ்க்கைன்னா. போனை வைகிட்டு கட் பண்ணிட்டாங்க. இப்ப போனை கட் பண்ண பிறகு உட்காந்து அழுகுறாங்க அந்த பெண்மணி. பிறகு யோசிச்சு பாக்குறாங்க, என்ன ஏன்னு சொல்ல தெரியல. மூஞ்சியை கழுவிட்டு புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி லிப்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சமையல்லாம் சமைச்சு நேரம் அவன் புருஷன் மதியம் வரப்போகும்போது பரிமாறி ட்ரைபேல வச்சிருக்காங்க. புருஷன் வந்தோன்னா பாக்குறான், ரொம்ப வெல்கமா அழகா சிரிச்சதோடு அவங்க வரவேற்கிறாங்க. இவனுக்கே ஒரு டவுட், என்னடா இது காலையில போன வீடா இது, நம்ம இது இவ்வளவு இதா இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவ பரிமாறக்கூடிய சமயத்துல பார்த்துட்டு அவன் முதல்ல